என்ன 10 மணி அக்கா, 2 3 நாள் ஆளையே பார்க்க முடியலையே. சொல்லாம கொள்ளாம வீட்டையாவது காலி பண்ணிட்டு போயிட்டுங்களோன்னு கூட நான் நினைச்சேன். அன்னைக்கு ஃபோன் போட்டு பார்த்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நான் என்கிட்ட போனேன், வீட்லயே தான் இருக்கிறேன். தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகம் பார்த்துக்கிடுங்க. சோளம் 3 வயலில் விரைச்சிட்டோமா, அதை பாரு பிடிச்சி தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தால் அங்கேயே நேரம் சரியா போச்சு. வீட்டுக்கு வரதுக்கு பொழுதோடு ஆகி போயிடுது. அப்புறம் வந்து சோறுக்கு ஆக்கி தின்னுபிட்டு அலுப்பாக படுத்துக்கிறேன். அதான் மரத்தடி கூட வந்து உங்களையும் பேச முடியல. ஆமாம் 10 மணி அக்கா, நான் கூட நேற்று வந்து பார்த்தேன், ஆளையே காணோம், வீட்டு பூட்டியே கிடந்துச்சு. சரி என்னன்னு தெரியலையான்னுட்டு நானும் 4 மணி கேட்டேன். 4 மணியே நானே பார்த்து 2 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. உங்கள் பிள்ளைங்களையுமே காணுமே. நேற்று ரேஷன் கடையில் அரிசி போட்டால் பார்த்துக்கிடுங்க, கூட்டமே இல்லை. சரி வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நானும் கூப்பிட்டு பார்த்தா ஒரு பிள்ளைங்களும் என்ன ஏதுன்னு கேட்கல. சரி நாம போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா அப்புறமா வீடு பூட்டியே கிடந்துச்சு. நானும் அப்புறம் மறந்து போயிட்டேன். போய் வாங்கினீங்களா இல்லையாக்கா? நான் எங்கே வாங்கினேன், அதான் தோட்டத்துக்கு போனால் காலையில் போயிட்டு பொழுதோடிக்கு தானே வரேன். சோத்தை ஆக்கி எடுத்துக்கிட்டு குண்டால போட்டு எடுத்துகிட்டு போனேன். சரி அங்கேயே தின்னுபிட்டு பொழுதோடிக்கு வேலை கிடக்கு. அப்புறம் சாயங்காலமாக தான் வாரேன். பத்தாத்துக்கு இந்த மாடு கண்ணை வேற வச்சுக்கிட்டு அந்தாண்டு நவரத்துக்கு ஆவலம்மா. இந்த மாட்டை விற்றுப்பிடுங்கன்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாங்க. மாடு வேணும்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த பிள்ளைங்களும் வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதை வச்சுக்கிட்டு நம்மளே அந்தானி போய் வேலை செஞ்சு கலப்பாக போயிடுது. சரி காட்டில் தான் அம்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வரால அம்மா, வீட்லையாச்சும் ஒரு வேலையை செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த பிள்ளைங்க படுத்துக்கிட்டு இத்தான் சமையன்னு ஃபோன் பார்த்துக்கிட்டே கிடக்குறாளுங்க. ஒரு போட்டா அப்படி கிடக்குது. இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிறாளுங்க. அதானக்கா நேற்று கூட்டம் இல்லாமல் இருந்தது. இந்த பிள்ளைங்க வீட்லையே தானே கிடந்திருப்பாளுங்க. ஒரு வந்து வாங்கிட்டு போயிருந்துருக்க கூடாது. என்ன பிள்ளைங்க இப்படியே தாங்க எங்கள் வீட்டில் இருக்குதுங்க பாருண்டு. அதுவும் அப்படித்தான் பண்ணுது. நானே போய் வாங்கினா தான். இந்த மனுஷனும் போகிறாங்கங்கிறியா, அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அந்த ரேஷன் கடைக்கு மட்டும் நானே போனா தான். சரி விடுங்க, இன்னும் 2 நாள் கழிச்சுக்கிட்டு அப்புறமா போடுவான். அப்புறம் போய் கூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து போய் வாங்கிட்டு ஓடியாந்துருங்க. அப்புறம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிடுங்க, கறிக்கறி எடுத்து குழம்பு வச்சிங்களா இல்லையா? இல்லைக்கிட்ட அதான் காட்டுக்கு போயிட்டு வரதுக்கு பொழுதோட ஆகி போயிருதுங்கன்னு. அப்புறம் நான் எங்கே கறி எடுத்து குழம்பு வைக்கிறது? இந்த பிள்ளைங்களை எடுத்து எதனா பிரியாணி செய்யுங்கன்னா அது எங்களுக்குலாம் செய்ய தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறம் போங்கன்னு தோசை சுட்டுக்காங்கன்னு சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு நான் எங்கள் அப்பனுக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு 2 தோசையை ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். வரத்துக்கு பொழுதோட ஆகி போயிருது. நான் எங்கே கறி எடுக்கிறது? நோம்பிக்கிட்டு அந்த எதா இருந்தாலும் எதுனா நம்மளுக்கு வேலை கேட்கல. இந்த பிள்ளைங்க ஏந்தாத்தான் ஒரு வேலை செஞ்சால் பரவாயில்ல, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் நாமளே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யவும் முடியல. முதுகு வலி மூட்டு வலிலாம் வந்துடுது. என்னத்த சொல்கிறதுக்கு ஒரு பிரியாணி கூட அந்த யூடியூப்புங்கிறாங்களே பார்த்து செய்யுங்கன்னா அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இவளுங்கெல்லாம் போகிற இடத்துல மாமியார்கிட்ட 2 இட்டி வாங்கினா தான் அடங்குவாளுங்க. சரி விடு, நீங்கள் என்ன கறி எடுத்தீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? ஆமாக்கா, எங்கள் மாமியார் கறி தான் கோழி வளர்த்துட்டு இருக்கிறாள். அதெல்லாம் தான் ஒரு வெடை கோழியாக பார்த்து பிடிச்சி அறுத்து அப்படியே தப்புனாப்பில் குழம்பு வச்சு விட்டேன். கோழி மட்டும்தான் அறுத்து குழம்பு வச்சு, மாட்டுக்கறியெல்லாம் எடுக்கலக்கா. அப்புறம் நோம்பிக்கு பார்த்துக்கலாம். இன்னும் என்ன ஒரு 10 நாள் தானே இடையில இருக்குது. இந்த நாட்டுக்கோழின்னா தான் கொஞ்சம் திங்கிறதுக்கு நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. இந்த பிராய்லர் கோழி வந்து பிரியாணி கிண்டுனா மட்டும்தாங்க நல்லா இருக்குது. அது இந்த கிரேவி அது இதுன்னு செஞ்சாலும் கொஞ்சம் பொழுதோடைக்கெல்லாம் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்மெல் வந்துடுது. அது நம்மளுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஆனால் நாட்டுக்கோழி அப்படி இல்லை, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பொழுதுனிக்கு வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் நாத்தடிக்கிறது இல்லை. ஆமாம் கேட்டா, எனக்கு கூட நாட்டுக்கோழினா தான் பிடிக்கும். ஏன் நாட்டுக்கோழி நீங்கள் கறி எடுக்கலையா? இல்லைக்கா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாம்பார், இந்த அவரைக்காயை தின்னு போர் அடிச்சு போச்சோப்பா. அதனால் சரி உருளைக்கிழங்க வச்சு விட்டேன். உங்கள் மாமியாருக்கு தான் அவரைக்காய் குழம்புன்னா தானே பிடிக்கும். உருளைக்கிழங்குலாம் வாவி அப்படி இப்படிம்பாங்களே, எப்படி ஒன்றும் சொல்லலையா? ஆடா ஆமாக்கா, நானே இந்த அவரைக்காய் எப்படா சீச்சுன்னு முடியுன்னுக்கிட்டு இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் போய் அந்த அவரைக்காயை வாங்கிட்டு வந்து டெய்லி தின்னு சளிச்சு போச்சு. திங்கிறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. வவுறு சும்மா கடமுடன்னு காலையில் எந்திரிச்சா ஓட்டமாகவே இருக்குது. எங்கள் மாமியாக்காரிலாம் இருக்குது பாரு, 3 நேரமும் தின்னுபிட்டு பாத்ரூமுக்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதையே வச்சாலும் ஒன்று சொல்கிறதுல நல்லா நக்கி சாப்பிட்டுக்கிட்டு. என்ன பண்ணுறது நெட்டவழி, வயசாயிட்டுனா அப்படித்தான். சரி சாப்பிட்டு ஊடி செஞ்சு கொடு, காய் மாறுற வரைக்கும்.